எதுவுமே வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. மெஷர்மெண்ட் பார்க்கணுன்னா வந்துட்டு வெங்கடேஷ் பட்டு வீடியோ போய் பார்க்க. என் வீடியோ வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் வீடியோ. ஸோ ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து என்கிட்ட இருந்து மேக்கப் வீடியோ வரும்னு எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து இல்லை, இந்த தீபாவளிக்கு வந்து நான் குலாப் ஜாமுன் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பிகாஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் இப்போ வந்து மேக்கப் போடுற ஸ்டேட்லேயும் இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயோ இங்கேயோ வந்து செதறிட்டு இருக்கு. அண்ட் இப்போ தான் வந்து தலை குளித்தேன் அண்ட் ஃப்ரெஷ் அஸ் டெய்ஸி மாதிரி இருக்கேன். ஐ தாட் ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே அழகாக ஒரு ஸ்வீட் வந்து பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு அப்படின்ற மாதிரி தான். இது ஒரு குக்கிங் வீடியோ ப்ளஸ் நாட் ப்ரைமரிலி ஒரு குக்கிங் வீடியோ கிடையாது. என்னோட ஸ்டைலில் வந்து குக்கிங் ப்ளஸ் என்னோட பிடிச்ச மாதிரி ஒரு விதத்தில் தான் இந்த வீடியோ வந்து எடுக்க போகுது. நிறைய ரெசிபிலாம் கிடையாது. நான் வந்து பேக்கெட் குலாப் ஜாமுன் பவுடர் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். குலாப் ஜாமுன் ஆர் ஸ்வீட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாலே வந்து ஐ க்ரூ அப் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ ஸ்வீட்ஸ், கிறிஸ்மஸ், தீபாவளி எது செலிப்ரேஷன் வந்தாலே வந்து பெரியம்மா தான் வந்து இதெல்லாம் வந்து இனிஷியேட் எடுத்து ஸ்வீட்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ குலாப் ஜாமுனாலே என் பெரியம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். அதெல்லாம் அப்போ அவங்க பக்குவமாக போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண ஆரம்பித்த போதெல்லாம் வந்துட்டு ஒன்று பெருசாக வரும், குட்டியாக வரும், உடஞ்சிரும். ஹோப்ஃபுல்லி இந்த டைம் நான் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். குக்கிங் வீடியோ பண்ணுறது முக்கியம் இல்லை. குக்கிங் வீடியோ வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இப்படி தலையை வந்து கட்டிடணும். ஹைஜீனிக்காக இருக்கணும் பண்ணுற ஒரு விஷயம். அன்னபூர்ணா குலாப் ஜாமுன் மிக்ஸ், இது என்ன பிராண்டுன்னு தெரியல. பட் ஆனால் வீட்டில் வந்து இது வாங்கியிருந்தாங்க. ஒன்று வாங்கினா ஒன்றும் இலவசம். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சக்கரை பாகு பண்ணணும். அதனால இவ்வளோ சக்கரை பாகு கிடையாது, பட் இதில் வந்து கொஞ்சம் சக்கரை பாகு வந்து பண்ண போகிறோம். ஸோ சக்கரை பாகு செய்கிறதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சக்கரை ஒரு வீடியோவில் வந்து நான் பார்த்துருந்தேன் யூடியூப்பில். அவங்க வந்து 800 கிராம் சர்க்கரைக்கு வந்து 800 ml வந்து தண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அது நமக்கு என்ன மெஷர்மெண்ட் தெரியாது. பட் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு வைக்க போகிறேன். ஒரு கிளாஸ்க்கு சக்கரை எடுத்தால் அந்த கிளாஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றுறது அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் வந்து எப்படி பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 2 கிளாஸ் சர்க்கரைக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். அட் திஸ் பாயிண்ட் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கானே தெரியல. 5 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் வந்து சர்க்கரை போட்டேன். அப்புறம் சர்க்கரை கம்மியாக இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் ஸ்பூனில் சர்க்கரை போட்டேன். இனி வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். எதுவுமே வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. மெஷர்மெண்ட் பார்க்கணுன்னா வந்துட்டு வெங்கடேஷ் பட்டு வீடியோ போய் பார்க்க. என் வீடியோ வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் வீடியோ. மீன்வைல் அது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலில் வந்துட்டு பண்ணலாம் பிணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் மிக்ஸ் 2 பேக்கெட் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த குலாப் ஜாமுன் பவுடர், ரெடிமேட் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாவில் வந்து பால் பவுடர் கலந்து, ஆக்சுவலி அதான் கலந்துருப்பாங்க மிக்சிங்கில். அந்த ஸ்மெல் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெறுமையாகவே அந்த பவுடர் மட்டும்லாம் சாப்பிடுவேன் சின்ன வயசில். ஹோப்ஃபுல்லி நான் வந்து இதை பெனர்ஜி முடிச்சிருவேன். ஹோப்ஃபுல்லி இது ஒரு பால் மாதிரி வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் நிறைய மோமோஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு. ஸோ மோமோஸ்க்கும் இந்த மாதிரி மாவு தான் வந்து நம்ம பிணையிற மாதிரி இருக்கும். அது என்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இதையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் இதை ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதை வந்து பாலாக ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன். காட் பிளெஸ் மீ. சக்ஸஸ்ஃபுல்லி என்னால் முடிஞ்ச வகையில் வந்து அதை வந்து ஒரு பால் மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ ஒரு 5 minutes வந்து இதை அப்படியே மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா செட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.